எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் எந்த வகையான கொய்யா செடிகளை வாங்கி வச்சா நமக்கு சீக்கிரமாக காய்கள் கொடுக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என் மாடி தோட்டத்தில் ஒரு 6 வகையான கொய்யா செடிகள் வச்சுருக்கேன். அது என்னென்ன செடிகள் பார்க்கலாம், அதில் எந்த செடி காய்கள் கொடுக்குது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லக்னோ 49 வாங்கி வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ எனக்கு காய்களை கொடுக்குது. இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா என் மாடி தோட்டத்தில் தானாகவே முளைச்சி வந்த செடிங்க. ரொம்ப அழகாக ஒரு சின்ன செடியாக முளைச்சி வந்தது. கொஞ்சம் பெருசான பிறகு இந்த பக்கெட்டில் மண்ணை நிரப்பி நட்டு வச்சேங்க. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ரீபாட்டும் பண்ணல. பக்கெட்டில் உரங்கள் கூட கொடுக்க முடியல. ஏன்னா மண் நிறைய வச்சுட்டேன். அதனால் இந்த செடியை என்னால் சரியாக பராமரிக்கவே முடியல. இன்னும் காய்களே தரலைங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் நட்டு வச்சேன். செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வந்த பிறகு பெரிய பேக்கில் நட்டு வச்சேங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் எனக்கு காய்களே வரல. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஹைட்டுக்கு மரம் மாதிரியே இருக்குங்க. என் மாடி தோட்டத்திலே ரொம்ப பெரிய மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இன்னும் எனக்கு காய்களும் வரல, பூக்களும் வரலைங்க. நர்சரியிலலாம் போய் கேட்டேன், இது விதை மூலமாக வந்த செடியாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு இன்னும் காய்கள் வரல. 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு காய்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்கங்க. நானும் வெயிட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கொய்யாங்க. என் மாடி தோட்டத்தில் ஏற்கனவே 2 இருக்குது. காய்களே வரலேன்னு நான் ஹைப்ரிட்டில் வாங்கி வச்சேன். வாங்கி வைக்கும் போதே பூக்களோட தான் வாங்கி வச்சேங்க. வச்சோடனே எனக்கு 2 பூக்களும் பூத்துது. அது கொட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் காய்கள் வரல. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஒரு காயும் வரல, பூக்களும் வரல. இது துளிர்கள்லாம் வரும், அப்பப்போ இது கிள்ளி விடுவேன். நல்ல உரங்கள் கொடுப்பேன். இதுக்கு கவனிப்பு நல்லா கவனிக்கிறேங்க. எல்லா உரங்களும் கொடுக்குறேன், தொழு உரம் கொடுக்குறேன். ஆனால் இன்னும் எனக்கு காய்களே வரலங்க. பக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா செடி. என்னடா பீட்ரூட் கொய்யா செடின்னு சொல்லிட்டு ஒரு காஞ்சி போன செடியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நான் என்னங்க பண்ணுறது, நான் ஆர்டர் போட்டு வரும்போதே இந்த செடி இப்படி தான் வந்தது. ரொம்ப ஆசையாக ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது காஞ்சி போய் தான் வந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா அரிக்கா க்ரீன் கொய்யா. இதுவும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா இப்படி காஞ்சி போய் தான் இருக்குது. ஆனால் வந்துரும்னு நம்புகிறேங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கோவா செடி, அரிக்கா க்ரீன் கோவா, இப்போ நீங்கள் பார்க்குற லக்னோ 49, இந்த 3 கொய்யா செடியும் பார்த்தீங்கன்னா ஹேர் லேயரிங் மூலமாக உருவாக்கின செடி. அப்படின்னா ஒரு கொய்யா செடி வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கும், ரொம்ப பழைய செடியாக இருக்கும், பழைய மரமாக இருக்கும். அதுலேருந்து ஹேர் லேயரிங் மூலமாக உருவாக்கப்பட்ட செடிங்க இது. இந்த மாதிரி செடிகளை வாங்கி வச்சாதான் நமக்கு சீக்கிரமாக காய்கள் கொடுக்கும். விதைகள் மூலமாகவோ இந்த ஹைப்ரிட் செடியோ எல்லாம் சீக்கிரமாக எனக்கு காய்கள் தரலைங்க. இது என்னுடைய அனுபவம். உங்கள் மாடி தோட்டத்தில் எந்த மாதிரி செடி காய்கள் கொடுக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு செடிகள் வளர்க்க ஆசையாக இருந்தது தவிர அதை எப்படி பராமரிக்கணும், என்ன உரங்கள் கொடுக்கணும், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும், ஒரு செடி நல்லா வளர்ந்து காய்கள் கொடுக்க என்னென்னலாம் செய்யணுன்றதே எனக்கு தெரியாதுங்க. போக போக தான் அனுபவத்தில் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சுது. ஆரம்பத்தில் எப்போவுமே எல்லாருக்கும் எதுவும் தெரியாதுங்க. நம்ம அதை அனுபவம் மூலமாக தான் கற்றுக்க முடியும். நானும் அப்படித்தான். ஒரு பழச்செடிகள் எந்த அளவுக்கு நமக்கு காய்கள் கொடுக்க, அந்த செடியை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணுன்ற முழு அனுபவம் எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்குங்க. இந்த மாடி தோட்டம் வச்சு இந்த அனுபவம் எனக்கு நிறைய கிடச்சிருச்சு. அதனால் இப்போ இந்த கொய்யா செடியை நான் கரெக்டாக பராமரித்து வந்தேன். அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தேன். எப்போ ப்ரூனிங் பண்ணமோ அதை அழகாக ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா நல்ல காய்களை கொடுக்குது. எப்போவுமே நீங்கள் ஒரு கொய்யா செடியை வாங்கி வச்சிங்கன்னா அதை உடனே ஒரு பெரிய தொட்டியில் வைக்காதீங்க. ஒரு சின்ன தொட்டியில் வைங்க. அது கொஞ்சம் வேர் பிடிச்சி வந்த பிறகு பெரிய தொட்டியில் வைங்க. நான் இந்த செடியை ஃபஸ்ட்டு அப்படி தான் ஒரு சின்ன தொட்டியில் வச்சேன். அதுக்கப்புறமா இந்த பெரிய தொட்டிக்கு மண்கலவை தயார் பண்ணி வச்சேங்க. மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மண்ணும் கோகோபீட் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன், மாட்டு தொழு உரம் இல்லைன்னா ஆட்டு தொழு உரம், சாம்பல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மண்கலவை ரெடி பண்ணி இந்த கொய்யா செடியை வச்சேங்க. நல்லா அழகாக துளிர் விட்டு வந்தது. செடி நல்லா வந்த பிறகு அந்த துளிர்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். தொடர்ந்து இதே மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5-6 மாதத்துலேயே எனக்கு பூக்கள் வந்தது. மறுபடியும் அந்த பூக்கள் எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டுட்டேன். 1 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம பூக்கள் வரவிட்டு காய்கள் வர வச்சோம்னா அந்த செடி சீக்கிரமாக நமக்கு நிறைய பலனை கொடுக்காது. அதாவது அடுத்து காய்களும் பூக்களும் வைக்காதுங்க. நம்ம அந்த பிஞ்சும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே 1 வருடத்திற்குள்ளே நமக்கு பூக்கள் வச்சுதுன்னா அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வர பூக்களை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா காய்கள் நல்லா பிடிக்குங்க. நான் அப்படி தான் இந்த செடியை 1 வருஷத்துக்கு அப்புறமா தான்
பூக்கள் வச்சதை நான் வந்து இந்த செடியில் அலோவ் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பூக்கள் இருந்தது. அதில் ஒரு 3 காய் மட்டும் நல்லா பெருசாகிற மாதிரி இருந்ததுங்க. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பூக்கள் எல்லாத்தையும் நான் உடச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து அந்த பூக்கள் இருந்துச்சுன்னா இந்த காய்கள் வந்து பெருக்காது. அதனால் மற்ற பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஒரு 3 பூவை மட்டும் அலோவ் பண்ணி அந்த 3 பூலேயும் நல்ல காய்கள் வந்து இப்போ இந்த காய் நல்லா பெருசாக இருக்குங்க. இந்த கொய்யா செடியை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மாதத்தில் ஒரு தடவை பார்த்திங்கன்னா மாட்டு தொழு உரம் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. வெயில் காலங்களில் இந்த செடிக்கு நம்ம எப்போவுமே ஒரு மூடாக்கு போடணும். வெயில் காலங்கள் இல்லைன்னா கூட இந்த செடி மேலே எப்போயுமே ஒரு மூடாக்கு போட்டே வைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பக்கெட்டில் தான் வைப்போம். இது நல்லா மரமாக வரக்கூடிய செடி. அதனால் நீங்கள் வெயிலோ இல்லைன்னா நம்ம தண்ணி சரியாக ஊற்றலைனாலும் இந்த செடி சீக்கிரமாக காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலே இந்த மாதிரி ஒரு மூடாக்கா போட்டுட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி மேல் மண் காயாமல் இருக்கும். இந்த செடியை நமக்கு வாடாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு காய்கள் பிடிச்சி ஒரு 20 நாள் ஆச்சுங்க. காய்கள் நல்லா பெருசாகிருக்கு. ஆனால் இன்னும் நிறம் மாறலை. மாடிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி துளிர்கள் இருந்தால் அதை அப்பப்போ வந்து எடுத்து விட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடுத்து பூக்கள் நிறையா வைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துல இந்த காய் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க. ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா இன்னும் நிறம் மாறணும். ஒரு 10 நாள் கழித்து அறுவடை பண்ணி எடுக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த காயில் பார்த்திங்கன்னா ஒரே கொப்பில் 2 காய் வந்திருக்குங்க. ஒரு காய் பெருசாகிருக்கு, இன்னொரு காய் பெருசாகலை. அதனால் இன்னொரு காயும் பெருசாகணும்னு கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். காய் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த குச்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால் ஒரு கயிறை கட்டி மேலேயும் கட்டி வச்சுட்டேன். ஏன்னா இது கொப்பு தாங்குமான்னு தெரியல. இதுக்கு உரங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மாட்டு தொழு உரம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து காய்கறி கழிவுகளை கம்போஸ்ட்டாக தயாரித்து கொடுங்க. அரிசி பருப்பு கழுவின தண்ணி, நம்ம கிரைண்டர் கழுவின தண்ணி, இதெல்லாம் நல்லா புளிக்க வச்சு செடிகளுக்கு கொடுங்க. பூக்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் தேமோர் கரைசலை கொடுங்க. தேமோர் கரைசல் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மோரை நல்லா புளிக்க வச்சு செடிகளுக்கு மேலே தெளித்து விட்டாலே போதும். இந்த செடி நிறைய பூக்களும் நமக்கு நின்று காய்களை கொடுக்குங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா நல்ல நிறம் மாறி இருக்குது. நான் பழுக்க விடலை, கொஞ்சம் காயாக தான் பறித்து சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ இதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். 3 காயே இந்த அளவுக்கு வெயிட்டாக வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. இதில் வந்து செதை பகுதி நிறையா இருந்ததுங்க. விதைகள் கம்மியாக தான் இருந்தது. கட் பண்ணி பார்த்தா ஒரு 1 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா செதை பகுதி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு பழமாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி காயாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த தடவை நான் காயாகவே பறித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ண பகுதியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 1 இன்ச்சுக்கு சதை பகுதி தாங்க இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு மாடி தோட்டத்தில் கொய்யா செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.